சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நடந்த முதலீடுகளை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசுடன் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களில் 19 நிறுவனங்கள் தற்போது செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. 17,616 கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்பாட்டுக்கு வந்துள்ள இந்நிறுவனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் 128 கோடி ரூபாய் முதலீட்டில் 88 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் ஓம்ரான் ஹெல்த் கேர் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 312 கோடி ரூபாய் முதலீட்டில் ஹைபி என்ற நிறுவனம் செயல்பட தொடங்கியிருக்கிறது. இதன் மூலம் 700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,600 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் மதர் சன் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் நிறுவனம் 3,500 கோடி ரூபாய் முதலீட்டில் 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் L&T நிறுவனம் 2,850 கோடி ரூபாய் முதலீட்டில் 800 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் டிவிஎஸ் நிறுவனமும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. ஜோர்ஜான் டெவலப்பர்ஸ், ரெனால்ட் நிசான் டெக்னாலஜி அண்ட் பிசினஸ் சென்டர், டிவிஎஸ் சுந்தரம் ஃபாஸ்னர், எஸ்ஜே பார்மா ஆகிய நிறுவனங்களும் செயல்பட தொடங்கியுள்ளன. இவைகள் மூலம் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெஸ் டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஆகிய 2 நிறுவனங்களும் ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்நிறுவனங்கள் மூலம் 10,400 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கேப்லின் பாயிண்ட், வெக் இண்டஸ்ட்ரீஸ், கரிட்விண்ட், ஹைப்ரோ ஹெல்த் கேர் ஆகிய நிறுவனங்களும் செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 200 கோடி ரூபாய் முதலீட்டில் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் செயல்பட தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் குரூப்போ காஸ்மாஸ், ஜிபி சல்போனேட்ஸ், மதர் சன் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஆகிய நிறுவனங்களும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் மூலம் மொத்தமாக 62,022 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதேபோல ஹூண்டாய் மோட்டார்ஸ், செயின்ட் கோபைன், ESR குரூப் உள்ளிட்ட 28 திட்டங்களுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.